துலா சீவப்படுகிறது பனைமரம் ஒன்றிலிருந்து. பாருங்கள், இதுதான் அந்த பனைமரத்தின் அடி. அதை இரண்டாக பிளந்து மேல் பக்கம் சீவப்பட்டுள்ளது. இதில் தான் இந்த இதை நட்டு இதுக்கு மேல் தான் இந்த அங்கே தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த துலாவை நிறுத்துவதற்காகத்தான் இது இருக்கின்றது. அங்கே அந்த துலா நிறுத்தப்படும். அதற்கு இன்னும் கணக்கு வேலைகள் இருக்கின்றன. இந்த இந்த நடுகிற மரத்துக்கு மேலே கவர் அடிக்க வேணும். அதாவது இந்த துலாவின் அச்சை இதில் தாங்குகிற மாதிரி ஒரு பானா வடிவில் ஒரு கவர் ஒன்று வெட்டுவார்கள். அதே போல் இந்த துலாவின் ஒரு கிட்டத்தட்ட ஏறக்குரிய நடுப்பகுதியில் அல்லது கொஞ்சம் முன்னுக்கு கூட இடம் விட்டு பின்னுக்கு ஒரு இடம் அது பேலன்ஸ், அதாவது ஒரு சமநிலையை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளால் அச்சு லக்கி என்று சொல்லப்படுகின்ற அச்சு இந்த ரெண்டு மரங்களை நடப்பட்டிருக்க மரங்களிலேயும் வைத்து அதில் தான் இந்த மரங்களில் தான் இந்த துலா நிற்கும். இதன் முன்பகுதியிலே கயிறு போட்டு கயிறு அல்லது அந்த காலத்திலே தலைநாரிலே கயிறு பின்னி போடுவார்கள். கயிறு போட்டு அது கீழே வாளி கட்டப்பட்டு அந்த வாளியால் தண்ணி அள்ளப்படும். அதாவது இதை இழுத்து தண்ணி அள்ளின பிறகு அதை மேலே கொண்டு வரத்துக்கு அந்த பின்னுக்குள்ள பாரம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த பின்பக்கம் கொஞ்சம் மொத்தமாகவும் முன்பகுதி மெல்லிதாகவும் இருக்கும் ஒப்பீட்டளவில். அதுக்கு பத்தாது என்று சொல்லி சில நேரம் பாரம் என்று சொல்லி இந்த பின்பக்கத்திலே ஒரு பாரமாக கற்களை அல்லது இரும்புகளை கட்டி விடுவார்கள். ஆகவே அந்த தண்ணியை கோலிய பின்னர் கிணற்றிலே மிக இலகுவாக அதை மேலே கொண்டு வரலாம். அதற்கு ஒரு பொறிமுறை அல்லது ஒரு உபகரணம் சொல்லலாம் நினைக்கிறேன். அதுதான் இந்த துலா. இதை வெல் ஸ்வீப் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இது தனியே எங்கள் பாரம்பரியமாக எங்கள் நாட்டில் இருந்தாலும் வேறு பல இடங்களிலேயும் துலா என்பது கிட்டத்தட்ட இந்த 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 உபகரணம் அதன் தன்மைகள் வடிவங்களில் சற்று வேறுபட்டிருந்தாலும் வேறு பல நாடுகளிலும் முன்னைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். அவரவர்கள் தங்கள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மரங்களை பாவித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த காலத்திலே தென்னை அல்லது பனை மரங்களில் தான் துலா செய்வது, கூடுதலாக தென்னை மரங்களில் செய்வது வழக்கம். இது எங்களது பனை ஒன்று இடிவிழுந்து பட்டுவிட்டது. அந்த பனியை தரித்து அதில் தான் இந்த துலாவை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இதை ஒரு பொது இடத்திலே மக்கள் பார்வைக்கு, ஏனென்று சொல்லி சொன்னால் தற்காலத்தில் இருக்கும் பலருக்கு துலா என்றால் என்னென்றே தெரியாது. ஆகவே எங்கள் ஊரில் புளியங்குடலில் இருக்கின்ற ஒரு பொது இடத்திலே இதை நிறுவி ஒரு மக்கள் பாவனைக்கு பயன்படுத்த விடுவதுடன் இதை பார்த்து தெரிந்து கொள்வதற்குரிய அந்த வசதிகளும் அமையக்கூடிய வகையிலே இந்த துலாவை ஒரு இடத்திலே அமைக்கிறதுக்கு யோசித்து கொண்டிருக்கின்றோம். துலா தயாரிப்பு. நன்றி.